Welcome to all Learn with Teja Web Development Fundamental Tutorial. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா HTML5ல quotation and citation elements பத்தி பார்க்கலாம். First of all, abbreviation ABBR tag அப்படி சொல்லுவாங்க. Abbreviation tag. இந்த abbreviation tag கர்சரை ஹோவர் பண்றப்போ அந்த டெக்ஸ்டோட டிஸ்கிரிப்ஷனை ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த abbreviation tag. Address tag. It defines the contact information for the author or owner of a document. நம்மளுடைய டாக்குமெண்ட்ல இல்ல ஒரு அட்ரஸ் நம்ம எப்படி ஷோ பண்றோமோ அதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே செப்பரேட்டரா இப்போ ஹெட்டர்னா ஹெட்டருக்கான டேக், பேராகிராஃப்னா பேராகிராஃபுக்கான டேக், அதே மாதிரி அட்ரஸ்க்குன்னு தனியா ஒரு டேக் இருக்கு. அதுதான் இந்த அட்ரஸ் டேக். நார்மலா அட்ரஸ் டேக் கொடுத்தா நீங்க போயிட்டு ஸ்டைல் அதுவா ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஒரு ஸ்டைல்ல வரும். அது எப்படின்ட்டு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். வீடியோன்னா டிஃபைன் த டெக்ஸ்ட் டைரக்ஷன், ஒரு டெக்ஸ்டோட டைரக்ஷனை லெஃப்ட் டு ரைட்டா இல்ல ரைட் டு லெஃப்டா அப்படின்றத ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த வீடியோ. இந்த பிளாக் கோட் டேக் அப்படின்றது டிஃபைன்ஸ் a section that is quoted from another source. ஒரு செக்ஷன், அதாவது ஏதோ ஒரு கண்டென்ட்டை நம்ம இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்மளுடைய வெப்பேஜ்ல ஷோ பண்ணோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு டேக் தான் இந்த பிளாக் கோட் டேக். இந்த பிளாக் கோட் டேக் கொடுத்தா நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் அதனுடைய கண்டென்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸை டிஃபால்ட்டா ப்ரௌசரே கொடுக்கும். அதுதான் இந்த பிளாக் கோட் டேக். சைட், இந்த சைட்ஸ் அப்படின்றது டிஃபைன் த டைட்டில் ஆஃப் யோர் ஒர்க். அதாவது ஏதோ ஒரு ஃப்ரேம் ஆர் இமேஜ் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், அது கீழே ஒரு டைட்டில் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சைட். இது ஒரு ப்ரீ டிஃபைன்டா ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைல்ல ஃபார்மேட்ல இருக்கும். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கியூ டேக் அப்படின்றது ஒரு ஷார்ட் இன்லைன் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். கொட்டேஷனை உங்களுக்கு ஒரு போயம் இல்ல ஏதோ ஒரு ப்ராவர்ப் நீங்க உங்களுடைய வெப்சைட்ல ஷோ பண்ணணும்னா இந்த கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்ட்டு நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொட்டேஷன் டேக் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டேக்ல அது எப்படி ஷோ ஆகுது, நெக்ஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு நான் போடுறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா பேராகிராஃப் டேக்ல ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்ட்டு ஷோ ஆகுது ஒரு பேராகிராஃப் டேக்ல. இதையே ஒரு கொட்டேஷன் யூஸ் பண்ணி இப்போ கியூ டேக் போட போறேன். இப்போ கியூ டேக் உள்ள போட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டபுள் கோட்ஸ் ஆட் ஆயிருக்கும். இதுக்காக தான் யூஸ் பண்றது இந்த கொட்டேஷன் டேக் அப்படின்றது. இதை நான் ஜூம் பண்ணி காட்டிருக்கேன். நார்மலா 100% வித்ல இப்படிதான் ஷோ ஆகும். நம்மளோட பேராகிராஃப்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ டேக். வீடியோனா டெக்ஸ்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்றத பாருங்க. இது ஆர்டிஎல் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ட்ரீம்ஸ் கம் ட்ரூவையே நான் டெக்ஸ்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்றது அப்படியே ரைட் டு லெஃப்ட்ன்ற மாதிரி ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட் அட்ரஸ் டேக். ஒரு அட்ரஸை ஷோ பண்ணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றது இந்த அட்ரஸ் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் ரவி பிரேக் டேக் போட்டுக்கலாம். நம்பர் 28 ராம் ஸ்ட்ரீட், சென்னை. இப்போ
ஒரு அட்ரஸை நான் போட்டிருக்கேன், இதனுடைய எந்த ஃபார்மேட்டும் கொடுக்கல. இப்போ போய் பார்த்தோம்னா நம்மளோட வெப்சைட்ல எப்படி ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலிக் ஃபார்மேட்ல இது ஷோ ஆகும். இதுதான் வந்து அட்ரஸ் டேக்கோட பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன் டேக். அப்ரிவேஷன் டேக் பத்தி பார்க்கலாம். இப்போ WHO கான ஒரு டிஸ்கிரிப்ஷனை நான் இப்போ ஷோ பண்ண போறேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து WHO is found on 1940. ஏதோ சம் டெக்ஸ்ட்டை நான் ஒரு பேராகிராஃப் டேக்ல ஷோ பண்ண போறேன். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ போய் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா WHO is founded on 1914 இருக்கு. இது ரொம்ப ஜூமிங்ல இருக்கு. நான் ஜூம் கம் பண்றேன். இதை நான் ஹோவர் பண்றேன். இதை நான் ஹோவர் பண்றப்போ எனக்கு என்னன்ற ஷோ பண்றதுன்றது நல்லா கிளியரா பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஷோ பண்ணுது. இதுதான் வந்து அப்ரிவேஷன் டேக்கோட ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் வேர்ட்ஸை நீங்க வந்து உங்களோட வெப்சைட்ல ஷோ பண்ணிட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை அதை ஹோவர் பண்றப்போ பேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளாக் கோட்ஸ் பத்தி பார்க்கலாம். பிளாக் கோட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com www.google.com. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கண்டென்ட் நான் கூகுள்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு லோரம்சம் டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் நார்மலா பேராகிராஃப்ல தான் இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆகுறது தான் இந்த பிளாக் கோட்டோடைய. உங்க கண்டென்ட் இல்லாம ஒரு வெப்சைட்லயோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்து உங்களுடைய வெப்சைட்ல ஷோ பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் இந்த பிளாக் கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைட்ஸ் இன்னும் ஒண்ணு இருக்கு. சைட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது எதுனா கிரியேட்டட் பை LWT. இப்போ நான் ஒரு இமேஜ் வைக்க போறேன். அந்த இமேஜ் கீழே எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். இல்ல ஒரு ஆத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஆத்தரோட போயம்ஸ் கீழே நம்ம அவருடைய யார் கிரியேட் பண்ணாங்க, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க், அந்த ஒர்க்கை யார் பண்ணாங்களோ அவங்கள டிஸ்பிளே பண்ணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த சைட்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இமேஜ் போடுறேன். இப்போ p1.jpg அப்படின்னு கொடுக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சைட் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகுது. அது கீழே அது கிரியேட் பண்ணவருடைய கிரியேட்டட் பை எல்டபிள்யூடி அப்படின்றத ஷோ ஆகுது, உங்களால் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டட் பை எல்டபிள்யூடி லேர்ன் வித் தேஜா அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்றோம். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றது வந்து இந்த சைட்ஸ்ன்றது. ஃபர்ஸ்ட் வந்து கொட்டேஷன்னா ஒரு கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்றது, வீடியோ டேக்னா ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட்டை டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்காக, அட்ரஸ் வந்து ஒரு அட்ரஸ்க்கான ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க வந்து இன்பில்டா கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற டேக். அப்ரிவேஷன் டேக்னா ஒரு அப்ரிவேஷனை பிரீஃபா ஓவர் பண்றப்போ ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தரதுக்காக யூஸ் பண்றது. பிளாக் கோட்ன்றது இன்னொரு கண்டென்ட்டை உங்களுடைய வெப்சைட்ல யூஸ் பண்றப்போ ப்ரௌசருக்கு அது இன்னொரு கண்டென்ட்ன்ற ஒரு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுக்காக பிளாக் கோட் சைட் அப்படின்றது ஒன்று கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு இமேஜ்க்கு ஒரு சைட் யார் கிரியேட் பண்ணாங்க, த டைட்டில் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது தான் இந்த சிஐ சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.